பெர்செப்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியாலிட்டி என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது உள்ளபடியே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழக பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு ஜூனியர் பார்ட்னராகத்தான் காட்சி அளிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணாமலை பதவியிலிருந்து விலகிக் கொள்ள சொல்லப்பட்டார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நயினார் நாகேந்திரன் அவருடைய திராவிட கட்சிகள் அவர் இருந்த பின்னணி, அது மட்டுமில்லாமல் இன்றைய அதிமுக தலைமை மற்றும் அதனுடைய கட்சியிலே பல மட்டத்தில் உள்ளவர்களோடு அவருக்குள்ள நல்லுறவு, இவற்றின் அடிப்படையிலே அவர் இருந்தால் கூட்டணிக்கு நல்லது, பாஜகவுக்கும் நல்லது என்ற அடிப்படையிலே அவர் நியமிக்கப்பட்டிருப்பார் டெல்லியால் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதே வேளையிலே அண்ணாமலை ஆதரவாளர்கள் களத்திலே பெரிதாக இன்றி பாஜக இந்த சட்டமன்ற தேர்தலில் வளரும் என்ற நிலை இருக்காது என்று தான் சொல்லுகிறார்கள். அதிமுகவுக்கு வளர்ப்புறை என்றாலும் பாஜகவுக்கு இது தேய்பிறையாகத்தான் இருக்கும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிக்க நன்றி.